2024 ஏப்ரல் 1 ஆயுள்வேத சட்ட ஒழுங்கு விதிகள் தொடர்பான நாடாளுமன்ற விவாதத்திலே உரையாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை கூறுகின்றார். இன்று போலீசார் கூறுகின்றனர் ரவி செனவிரட்ன கூறியது உண்மைக்கு புறம்பானது, எமக்கும் தெரியாது ரவி செனவிரட்ன எவற்றை கூறினார் என்று. நிசாப் காரியப்பருக்கு தெரியும், இந்த உயர் கூட்டத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு தெரியும், அல்லது ரவி செனவிரட்ன எந்த சாயலில் கூறினார் என்பது கூட எமக்கு தெரியாது. ஆனால் அதனை விட ஒரு வலுவான ஆதாரம் இருக்கின்றது. ஆறு கூறியது, நளின் பண்டார கூறியது 2024 ஏப்ரல் 1 குறிப்பிட்டிருக்கின்றார். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் இந்தியா இருப்பதாக மைத்ரிபால சிறிசேன குறிப்பிடுவது உண்மையாயின் குண்டு தாக்குதலை நடத்த இந்தியாவுக்கு உதவி செய்தது யார் இலங்கைக்குள் என்பதை பகிரங்கப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டவர் அது தொடர்பில் முழுமையான விசாரணை வேண்டும் என்று கூறுகின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ள கருத்துக்கள் பாரதூரமானவை. குண்டு தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் இந்தியா இருப்பதாக குறிப்பிட்டிருப்பது மிக மிக பாரதூரமானது. முன்னாள் ஜனாதிபதியின் கருத்துக்கு அமைய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் இந்தியா இருப்பதாக இருந்தால் இந்தியாவுக்கு இலங்கையில் உதவி செய்தது யார், இலங்கையில் அதன் பின்னணியில் செயற்பட்டவர்கள் யார்? அசாத் மௌலானா அவர்களும் குறிப்பிட்டார்கள். அன்றைய காலப்பகுதியின் பாதுகாப்பு தரப்பின் உளவு பிரிவினுடைய முக்கியஸ்தராக இருந்த சுரேஷ் சாலே அவர்கள் இந்தியாவில் இருந்தார். சில தொலைபேசிகள் இந்தியாவில் இருந்துதான் அன்று இயங்க செய்யப்பட்டன. அந்த இயங்க செய்யப்பட்ட தொலைபேசிகள் எங்கு எவ்வாறு அந்த குண்டுகள் வெடிக்க வேண்டும் என்பதில் கூட மிக நிதானமாக இருந்ததாக சேனல் 4 தொலைக்காட்சிக்கு வழங்கிய ஒரு பிரத்யேகமான செவ்வியிலும் அதன் பின்னர் அந்த ஊடக பரப்பிலும் கூட பரவலாக பேசப்பட்ட விடயம். அசாத் மௌலானா தொடர்பான பல விடயங்களை இனி வருகின்ற நாட்களில் நாங்கள் வழங்கலாம் என்று நினைக்கிறோம். அதுதான் இங்கு பெரும் சவாலாக இருக்கின்றது. இந்த இந்தியாவில் இருந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக கூறியது அசாத் மௌலானா, அது அவர் கூறியது உண்மைக்கு புறம்பாக இருந்தால் நாடாளுமன்ற கண்சாட்டில் இருக்கின்றது. ரவி செனவிரட்ன கூறவில்லை என்றால் நாடாளுமன்ற கண்சாட்டில் இருக்கின்றதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகின்றது? அது கண்சாட் அறிக்கையில் இருக்க நளின் பண்டார் அவர்கள் கேட்டிருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஸ்கொட்லாந்து போலீசாருக்கு பொறுப்பாக்க ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக்கு முன்னர் குறிப்பிட்டார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஆதரவுடன் ஜனாதிபதியான பின்னர் ஸ்கொட்லாந்து விவகாரத்தை அவர் கைவிட்டு விட்டார். ஸ்கொட்லாந்து போலீசாருக்கு உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை கொடுக்க வேண்டும் என்று ரணில் விரும்பினார். பொதுஜன பெரமுனவின் தயவோடு அவர் ஜனாதிபதியான பின்னர் அதனை கைவிட்டு விட்டார் என்று அவர் தொடர்ந்து கூறுகின்றார். யார் வேறு யாருமல்ல, நளின் பண்டார் அவர்கள் கூறுகின்றார்.